ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது புகழ் ராபிட் ஃபார்ம் தஞ்சாவூர். நம்ம இந்த வீடியோவில் வந்து மினிரெக்ஸ் ராபிட்டை பற்றி பார்க்க போகிறோம். மினிரெக்ஸ் இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இது வந்து மினி அப்படின்னா அது வந்து லேட்டின் மொழியில் வந்து ராஜான்னு அர்த்தம். ஒரு சின்ன ராஜா, ஏன்னா முயல்களுக்கெல்லாம் இது ஒரு ராஜா அப்படின்ற மாதிரி ஒரு பொருள். ஏன் அப்படின்னா இது வந்து அதோட மேல் தோல் வந்து அப்படியே சாஃப்டாக இருக்கும், வெல்வெட் மாதிரி இருக்கும். அதனால் இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த முயல்கள் பொதுவாக வந்து குளிர் அதிகமாக உள்ள இடங்களில் வளரக்கூடிய முயல்கள். குளிரை நல்லா தாங்கி வளரும், ஹீட்டு தாங்காது. 30, 23 அந்த மாதிரி வந்து அதிகமாக போச்சு அப்படின்னா உடனே இந்த முயல்கள் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்து இறந்துடும். நம்ம ஒரு நல்ல ஷெட்டு போட்டு உள்ளே ஃபுல்லாக கூலிங்கான கிளைமேட் வச்சு, இல்லை நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த முயல்களை வாங்கி ஈஸியாக வளர்க்கலாம். இந்த முயல்கள் வந்து பெட் ஃப்ரெண்ட்லி, அதாவது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண வைக்கலாம். இது எப்படி அப்படின்னா, ஒரு டாய் ரேபிட்னு சொல்லுவாங்க. இது நல்லா புதுசுன்னு இருக்கும், இங்கே கூப்பிட்டா வரும். அதுக்குன்னு தனியாக ஒரு செட்டப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அங்கேயே யூரின் போகிறது, மோஷன் போகிறது, அந்த மாதிரியெல்லாம் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எல்லா முயலையும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த முயலை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி அது ஒரு இதாக பண்ணி நம்ம டாய் ப்ரீட் மாதிரி வச்சு இதை வந்து சூப்பராக வளர்க்கலாம். அப்பார்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு ரேபிட்னால் அது இந்த ரேபிட் தான். அப்பார்ட்மெண்ட்டில் சூப்பராக வளரக்கூடிய ரேபிட். கிளைமேட் மட்டும் கொஞ்சம் ஹாட்டாக கிளைமேட்டாக இருக்கக்கூடாது, மற்றபடி இது வந்து சூப்பராக இருக்கும். குட்டிகள் மேக்ஸிமம் 4 குட்டி, 6 குட்டிங்கிறது அதிசயம். 4 குட்டி தான் போடும். பால் கொஞ்சமாக தான் கொடுக்கும். பால் மேக்ஸிமம் கொடுத்து காப்பாற்றிடுச்சுனாலே பெஸ்ட்டு தான். அப்படி இல்லாட்டி நம்ம தான் பால் கொடுத்து காப்பாற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ரேபிட் இது. இந்த முயல் வந்து பேர் வந்து 16,000 to 20,000 வரைக்கும் அது குவாலிட்டியை பொறுத்து மாறும் அமௌண்ட்டு. அந்தளவுக்கு வந்து ஒரு ரேர் வெரைட்டியான முயல். இதை வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து அடாப்ட் பண்ணி வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வச்சுருந்துட்டோம்னா சூப்பராக வளரும். இது வந்து எப்படின்னா 2 கிலோ அந்த மாதிரி தான் வரும். நம்ம ஏற்கனவே வந்து ஹிமாலயன் ரேபிட் போட்டிருப்போம். நம்மக்கிட்ட ஹிமாலயன் பியூர் பிரீடும் இருக்குது. அதே மாதிரி இது வந்து பியூர் பிரீடு தான். அதே மாதிரி இதுவும் வந்து 2 கிலோ அவ்வளோதான் மேக்ஸிமம் வெயிட்டு. அதுக்கு மேலாம் இது வந்து வெயிட் வராது. ரெக்ஸுங்கிற ரேபிட் வரும். இது வந்து அதோட மினி வெர்ஷன் மினி ரெக்ஸ். அதனால் இது வந்து 2 கிலோ கம்மியான அளவுக்கு தான் வெயிட் வரும். இதோட குட்டியோட விலையை வந்து 2 மாதத்து குட்டியோட விலையை வந்து பேர் 8,000 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். ஆனால் நம்ம வந்து ஓன் ப்ரீட் பண்ணுறதுனால நமக்கு வந்து முன்ன பின்ன அமௌண்ட்டு பண்ணி குறைச்சி கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் தென் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு அதோட ஃபர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து ஃபீமேல், இதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மேல் வந்து அது மெயின்டெனன்ஸ் பண்ணாது, நம்ம தான் அதை மெயின்டைன் பண்ணணும். ஃபீமேல் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கும். அதனால் அது வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கை வச்சோம்னா அப்படியே வலிக்கிட்டு போகும். எப்படி வெல்வெட் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் ஃபீமேலு. மேல் கொஞ்சம் ரகடாக இருக்கும், அது கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஃபீமேல் வந்து அதை நம்ம மெயின்டைன் பண்ண தேவையில்ல, அதே அதை மெயின்டைன் பண்ணிக்கும். இந்த ரேபிட்டு நம்மக்கிட்ட ஒரு பேர் இருக்குது. நம்ம வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேன்ஸுங்கிறனால இது வந்து நான்சி ஸ்டீவ்னு பேர் வச்சுருக்கோம். அதில் தான் சேரல, இதுலேயே சேரட்டும் அவங்க அப்படிங்கிற கான்செப்டுக்காக இந்த பேர் வச்சுருக்குறோம். இப்போ நான்சியை தான் நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இந்த கிளிப்பில் பார்க்கும்போது தெரியும், அந்த குப்பைக்கு பின்னாடி அது நிற்கும். அந்த கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன். விசில் அடித்து கூப்பிட்ட உடனே வந்து அங்கேருந்து ரியாக்ட் பண்ணி அங்கேருந்து வேகமாக எங்கிட்ட ஓடியாரும். அதை நம்ம கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும். நான் இப்போ தான் கொஞ்சம் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு எங்கே இருந்தாலுமே நம்ம விசில் அடித்து கூப்பிட்டா, இல்லாட்டி நம்ம ஏதோ சவுண்டு இது பண்ணோம்னா அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். இப்போ நான் கூப்பிட்ட உடனே அங்கேருந்து எங்கிட்ட ஓடியாந்துருச்சு. இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா வந்துடும். ஈஸியாகவே இந்த முயல்களை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த முயலை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னாலும் நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இதை எப்படி வளர்க்கலாம், எந்த மாதிரி கிளைமேட்டுக்கு இது அடாப்ட் ஆகும், எப்படிலாம் இது பண்ணணும், பராமரிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இல்லை எங்களுக்கு வேணும் குட்டி அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்கிட்ட புக் பண்ணி வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் இது வந்து குட்டி எடுத்துக்கலாம். குட்டி எடுத்து உங்களுக்கு வந்து நாங்கள் எந்த ஆல் இண்டியா தமிழ்நாடு எங்கேயா இருந்தாலும் டெலிவரி பண்ணிடுவோம். இது கூட நம்மக்கிட்ட நிறைய பியூர் ப்ரீட் இருக்குது. இங்கிலீஷ் பாட்டு, நியூஸ் அண்ட் ப்ளூ, அந்த மாதிரி நிறையா பியூர் ப்ரீட் இருக்குது. ஹிமாலயன், அந்த மாதிரி நிறைய பியூர் ப்ரீடும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது வேணுங்கிறவங்களும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.